Hello guys, welcome to Tamil Rail Fanning Films. ரீசெண்டாக நம்ம ட்ரெயின் டாக் வித் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ரயில்வேஸ் பற்றி ரயில்வே நியூஸ் பற்றி அப்டேட்ஸ் பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தேர்ட் எபிசோடாக இருக்க போது ரயில்வே நியூஸு ரயில்வே அப்டேட்ஸு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு வரிசையில் இன்றைக்கி எபிசோட் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான அண்டு ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு டாப்பிக்கு என்ன அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பேன் பண்ணிட்டாங்களா ரயில்வேஸில். ஸோ இதுக்கப்புறம் ஃபோட்டோஸு வீடியோஸு வ்ளாக்ஸ்லாம் நம்ம வந்து ரயில் வ்ளாகர்ஸ் எல்லாம் எடுக்க தடை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாபிக் வந்துடலாம். ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு வாரமாக வந்து நான் பார்த்துன்னு இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் அதுமாரி நிறைய ஷேர் பண்ணுறாங்க, நானும் பார்த்தேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ஆக்சுவலி பேண்டு எப்பவுமே பேண்டாக தான் இருக்குது. யாரும் எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரயில்வே போலீஸ் வந்து இவங்களை வந்து கேட்பாங்க, கொஷின் பண்ணுவாங்க, எதுக்காக எடுக்கிறீங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான கொஷின்ஸுக்கு ஆன்சர் தர நீங்கள் ரெடியாக இருந்துதான் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் ரயில் வ்ளாகர்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை ட்ராவல் வ்ளாகர்ஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா அது ஒரு பப்ளிக் பெர்மிசஸ். ஸோ அதில் வந்து நம்ம வந்து போய் வீடியோ எடுக்கிறது வந்து தவறு. ஆனால் நான் நிறைய பார்த்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒரு ஃபேமிலியாக வராங்க. ஸோ அவங்களோட மெமரிஸ்க்காக வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுமாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பேசிவிட்டு கடுதாசி போடுறேன் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த காலம் வந்து நம்ம கடந்து வந்தாச்சு. ஸோ இப்போது அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு வீடியோஸு ஃபோட்டோஸு ஃபேமிலிஸ் எடுக்க தான் செய்கிறாங்க. நான் நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபேமிலி மூவ் பண்ணி போகிறாங்கன்னா விட வந்தவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்க வந்து வழி அனுப்பி வருவாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் தான். நான் நியூஸ் பார்த்துட்டு என்னன்னா ஈஸ்டர்ன் ரயில்வேஸில் தான் இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அஃபிஷியல் டிஆர்எம் அந்த மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறேன். அதுலேயும் என்ன பார்த்தேன் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் நவுவில் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், மொபைல்லேருந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டீட்டெயில்டு வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி இஸ் பேண்ட் இன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க ஈஸ்டர்ன் ரயில்வேஸில். ஸோ நம்ம வந்து ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எங்கே அமைஞ்சிருக்குன்னா பங்களாதேஷ், ஸோ அந்த ரீஜன் அமைஞ்சிருக்கு. ஸோ கொல்கத்தா அதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் அண்டரில் வரும். ஸோ அங்கே பார்க்கும்போது பங்களாதேஷ் ரொம்பவே பக்கமாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு பெண் அவங்க வந்து வ்ளாகர்ஸு, ஸோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சம் பாகிஸ்தானி ஆளுங்க கூட வந்து கனெக்ஷனில் இருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்பை மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு டெசிஷனே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஈஸ்டர்ன் ரயில்வேஸு. அதுவும் நான் சொன்ன மாதிரி அஃபிஷியலாக யாருமே அனௌன்ஸ் பண்ணல. ஈஸ்டர்ன் ரயில்வே அஃபிஷியல் வெப்சைட்லையும் நான் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் லேட்டாக எடுக்கிறேன். ஸோ அதில் எதுவுமே சொல்ல டீட்டெயில்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள். இந்த டீட்டெயில்டு வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி இது எதுக்கு அடியில் வரும் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வந்து நான் சொன்ன பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட மெமரிஸ்க்காக நம்மளோட ஒரு மெமரிஸ்க்காக எடுக்கிற ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் டீட்டெயில்டு வீடியோகிராஃபி இஸ் பேண்ட். டீட்டெயில்டு வீடியோகிராஃபி இல்லை டீட்டெயில்டு ஃபோட்டோகிராஃபி பேண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொல்கத்தாவில் நான் போயிருந்தேன். அங்கே வந்து 2 பில்டிங் இருக்குது. 2 பில்டிங்கில் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸு 18 20 அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அத்தனை பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு கார்னராக ஒரு இடமா போயிட்டு யாராவது வீடியோ எடுக்கிறாங்க, டீட்டெயில்டு வீடியோ எடுக்கிறாங்க, டீட்டெயில்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே ரிட்டையர்மெண்ட் ரூம் இருக்குது. ஸோ அங்கே வந்து லாபி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு இடமும் பார்த்து எல்லா ஸ்டேஷன்லேயும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் போய் கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்கன்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேமராவில் ஃபஸ்ட்டு பதிவிடப்படுவீங்க. கேமராவில் பார்த்துட்டு உங்களை வந்து காட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆர்பிஎஃப் அவங்க வந்து கொஷின் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் போய் எல்லா லாபி எல்லாம் ஒரு 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 ஒரு
எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம்லாம் போகலாம். பட் ஆனால் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போய் ரொம்ப அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறது கிடையாது. இன்கேஸ் அப்படி பண்ணாலும் கொஷின் கேட்கப்படும். ஸோ அதெல்லாம் வந்து தவறு தான். ஸோ இது நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அதனால் நான் உங்களுக்கு வந்து க்ரீன் லைட் கொடுக்குறேன், போய் எடுங்க, ஜாலியாக போய் வீடியோ எடுங்க அப்படின்னு நானும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்க, வ்ளாகர்ஸாக இருக்கீங்க, ட்ராவல் வ்ளாகர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு 2-3 மாதம் பொறுத்துட்டு, ஏன்னா இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இதுமாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸில் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இப்போ பேன் செய்யப்பட்டிருக்குன்னு ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி கன்சர்ன் இது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு ரீஜன், அந்த பங்களாதேஷ், இந்த பாகிஸ்தான், ஸோ அந்த ஓரத்தில் வர ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிப்பாங்க. உன்னிப்பாக செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி நீங்கள் வந்து பண்ணுறதை வந்து தவிர்த்துருங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, ஜஸ்ட் ஒரு செல்ஃபி எல்லோரும் கூடயும் எடுக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆஸ் அ ட்ராவல் வ்ளாகர் கூட ஓகே. நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்பவே டீட்டெயிலாக கவர் பண்ணாமல், ஏன்னா நம்ம வந்து இங்கே போட போகிற யூடியூப் வந்து எல்லோரும் பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து போடுறத வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக வந்து எல்லா டேட்டாஸையும் நம்ம வந்து யூடியூப்பில் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து சொல்கிறத நீங்கள் வந்து ஒரு இடத்த நின்றுட்டு இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, உங்களோட ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்ல போகிறீங்க. உங்களோட ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகிறீங்க. அதை விட்டுட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போய் கவர் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இங்கே இது இருக்குது, இந்த கப்ளிங் ப்ராசஸ். நான் கூட கப்ளிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு காட்டுனது கிடையாது, காட்டவும் விட மாட்டாங்க. ஏன்னா அதுவுமே வந்து நம்ம வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு நம்ம எங்கள் ஊரில் பாருங்கள், எங்கள் நாட்டில் எப்படி கப்ளிங் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ சில இடத்துல வந்து கண்டுக்க மாட்டாங்க, சில இடத்துல நம்மளுக்கிட்டையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரொம்பவே டீட்டெயில்டாக கவர் பண்ண ட்ரை பண்ணேங்க. மேபி பின்னாடி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த இஷ்யூஸ் இப்போ தானே வந்துச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நானும் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம வந்து நடந்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காலம் வந்து நீங்கள் வந்து பொறுமை காத்து நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் வீடியோ எடுக்காது. நம்ம டீட்டெயில்ஸ் வீடியோ எடுக்கல, இருந்தாலும் ட்ராவல் ஆக ரொம்ப அந்தளவு டீட்டெயில்டாக வீடியோ எடுக்கிறதா இருந்தாக்கா கொஞ்சம் பொறுங்க. ஸ்டில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அஃபிஷியல் சைட்லேருந்து. ஸோ இது அனௌன்ஸ் பண்ணது ஈஸ்டர்ன் ரயில்வே சைடில், நம்ம சதர்ன் ரயில்வே கிட்டேருந்து எதுவும் வரல. மற்ற ரயில்வே ஜோன்ஸ் கிட்டேருந்தும் நம்மளுக்கு எதுவும் இந்த மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதுக்காக நீங்கள் போய் எடுக்கவும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எடுத்தால் உங்களை வந்து கொஷின் பண்ண கண்டிப்பாக ஆர்பிஎஃப் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ரீசனபிளாக நீங்கள் வந்து கொஷின் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஆர்பிஎஃப் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயந்து ஓடுறதோ, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட நம்ம நேஷனாலிட்டி வந்து இந்தியன். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் என்ன பர்பஸ், எதுக்காக வீடியோ எடுக்கிறீங்க, ஸோ உங்களோட மோட்டிவ் என்ன. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் வ்ளாகர். ஸோ நீங்கள் ட்ரெயின்ஸை மட்டும் எடுக்க போகிறது கிடையாது, இறங்கி நம்ம அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த மாதிரி வ்ளாகர்ஸும் இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ ட்ரெயின் ஜெர்னி மட்டும் கவர் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோரிங் வ்ளாகர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ட்ரெயினில் போது ஒரு சின்ன பார்ட்ஸாக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து காட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களோட ஐடி கார்டு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் இங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து வந்திருக்கேன், ஸோ இதான் என்னோடய பிளான், நான் அதுமாதிரி சோஷியல் மீடியாவில் ட்ராவல் வ்ளாகராக இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ பேனிக் ஆகாதீங்க. அண்டு நான் வந்து இன்னொரு விஷயம் பற்றியும் இந்த வீடியோ நான் சொல்லணும். நம்ம எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து ரயில்வே பெர்மிஷன்ஸில் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஒரு வெப்சைட்டில் அந்த மாதிரி விற்கக்கூடாது. அதுதான் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் கமர்ஷியல் பர்பஸ். அண்ட் மூவி அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுறது வித்தவுட் ரயில்வேயோட பெர்மிஷன், அது வந்து ஒரு குற்றம். ஓகேவா? மற்றபடி நம்ம வந்து ஒரு வீடியோவை யூடியூப்பில் விடுறோம். பட் ஆனால் நம்ம யூடியூப்பில் விடுறோம், பட் ஆனால் அது மானிட்டைஸ் ஆகுது. அந்த மானிட்டைஸ்க்கோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது கிடையாது. நம்மளே வந்து இந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து இந்த ஒரு செக்ஷனில் போடுங்க. நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ஆளுங்களை நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ போடுறோம், அட்வர்டைஸ்மெண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகுது, அதில் போடுறாங்க, நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து
கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறோம், அவன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுறான், அவன் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கும் அவனுக்கும் ஒரு அஃபிஷியல் பேப்பர் ஒர்க் கூட கிடையாது, நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், நீ அட்வர்டைஸ்மெண்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படின்னா யூடியூப்பில் நாளைக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வீடியோவில் அவன் அப்ளை பண்ணலன்னு வச்சுக்கலாம், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து வரப்போகிறது கிடையாது யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போது என்னோடய வீடியோ தான் இருக்குது. ஸோ நாளை பின்னால் நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காரம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வீடியோவில் வந்து அட்வர்டைஸ் பண்ணல, ஸோ இதுக்கப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட போகிறது கிடையாது யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது நம்ம வீடியோ அங்கே தான் இருக்க போகுது, நம்மளோட மெமரிஸ்க்காக அங்கே தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அது வந்து கமர்ஷியல் பர்பஸ் அந்த ஒரு கேட்டகரியில் வராது. ஸோ நம்ம எடுக்கிற ட்ராவல் வ்ளாகிங்கு, ஸோ ரயில்வே பெர்மிட்ஸில் எடுக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சிட்டி, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேர்ல்டு. நம்ம வந்து ஒரு ட்ராவலிங் வ்ளாக் பண்ணுறோம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நான் இங்கேருந்து மும்பை போகிறேன் இல்லை டெல்லி போகிறேன்னாக்கா நான் இங்கேருந்து இப்போ போகிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். ஸோ அது வந்து கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரயில்வே பெர்மிஷன்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரயில்வே டீட்டெயில்டு வீடியோஸ் நம்ம எடுக்க போகிறது கிடையாது, நம்ம தான் பேச போகிறோம். ஸோ ரயில் பிளாகர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் நான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்திருக்கேன், இந்த ட்ரெயின் ஏற போகிறேன், ஸோ இங்கே போக போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், உள்ள ஃபுட் எப்படி இருக்குது, அதை தான் நம்ம காமிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எடுக்கலாம், பட் ஆனால் ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தடை செய்யப்பட்ட இடத்துல போய் நீங்கள் வந்து வீடியோ எடுக்க வேணாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க சில பேர் ட்ராக்கில், தண்டவாளத்தில். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கம்ப்ளீட்டாக பேண்ட். அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்து ரீல்ஸில் போடுவீங்க, அந்த ரீல்ஸ் எடுத்துகிட்டு போய் யாராவது ஆர்பிஎஃப்ட்ட காமிச்சாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களை அரெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருங்க ட்ரெயின் வ்ளாகர்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க யாருமே. இன்கேஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் அதை அப்படியே விட்டு வெளில வந்துடுங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் யூடியூப்பில். ஓகேவா? ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இதுக்கு வரைக்குமே எதுவும் அனௌன்ஸ் வரல, பப்ளிக்காக எதுவும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல ரயில்வே தரப்புலேருந்து. ஸோ அதனாலையும் நீங்கள் போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். எப்பவுமே நீங்கள் வந்து ப்ளாக் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஒரு ஆர்பிஎஃப் உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் வந்து பொலைட்டாக உங்களோட பர்பஸ் என்ன, நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக கொடுக்க வந்து பாருங்கள். அதை விட்டு எஸ்கேப் ஆகிறது, ஓடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து இதை பற்றின ஒரு டாக் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போது வீடியோ எடுக்கிற வரைக்குமே வந்து நான் அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், ஒரு 4-5 நாள் போட்டு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து டிஆர்எம் ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை சிபிஆர்ஓ தரப்புலேருந்தோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் எதுவும் வரல, அறிவிக்கப்படலை. ஸோ டீட்டெயில்டு வீடியோகிராஃபிஸ் நம்ம பண்ணுற போது வந்து டீட்டெயில்டு வீடியோகிராஃபியும் கிடையாது. ஸ்டில் அதுக்காக நீங்கள் வந்து போய் வீடியோ எடுங்கன்னு நான் சொல்ல போது தான் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நேஷ்னல் செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஸோ இந்த ஒரு இந்தியாவுக்கு மேலே இருக்கிற இந்த பங்களாதேஷ் சைடு இருக்கிற இந்த கொல்கத்தா சைடு, இந்த பக்கம் சண்டிகர், அந்த பக்கம் பஞ்சாப், ஸோ இந்த சைட்லலாம் வந்து நிறையவே எப்படி சொல்கிறது, தகவல்கள் வந்து வெளியே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மனசில் கொண்டு தான் வந்து ஸோ அந்தந்த ரயில்வே ஜோன்ஸில் வந்து ஸோ இந்த வீடியோகிராஃபி எல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ரயில் பிளாகர்ஸை வந்து ஸோ எப்படி இதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி யாராவது அப்ரோச் பண்ணால் பி ரெடி வித் யுவர் வேர்ட்ஸ், வித் பொலைட் வேர்ட்ஸ், லைக் நீங்கள் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருங்க வித் ஐடி ப்ரூஃப். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ இதுதான். ஸோ இந்த ஒரு வீடியோ இதோட முடிஞ்சது. அண்டு சில கமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்துருந்துச்சு, செக்ஷன் கண்ட்ரோலர் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம், என்னென்னா நான் கூட நினச்சிருப்பேன், ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் தான் வந்து டிசைட் பண்ணுவார். ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் தான் டிசைட் பண்ணுவார், நீ இங்கே வா, நீ இங்கே நில்லு, பின்னாடி ஒரு ட்ரெயின் வரா, நான் அவனை வந்து அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நம்மளை தேவையில்லாமல் வெயிட் பண்ண வச்சுட்டு பின்னாடி ஒரு ட்ரெயினை வந்து நம்மளை வந்து நிற்க வச்சு ஓவர்டேக் பண்ண விடுறாரு ஸ்டேஷன் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். பட் ஆனால் அப்படி கிடையாது. இது எல்லாமே வந்து செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து டிசைட் பண்ணுறது. செக்ஷன் கண்ட்ரோலர் யார், எந்தெந்த
டிவிஷனில் இருப்பாங்க. ஸோ எங்கேருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மேலோட்டமாக நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். யார் கமெண்ட் பண்ணாங்க தெரியல. இப்போ நான் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் டைம் ஆகும் இந்த வீடியோ போய் பார்த்துட்டு அப்போ போய் எடிட் பண்ண இந்த வீடியோவை. ஸோ யார் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த ஒரு டாபிக் பற்றி பேச சொல்லியிருக்கீங்க. செக்ஷன் கண்ட்ரோலர் பற்றின டாபிக். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட் 4ல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 3rd எபிசோடில் ரீசெண்டாக ஒரு அப்டேட் அண்ட் நியூஸை பற்றி பார்த்துருக்கோம். வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி, டீட்டெயில் வீடியோகிராஃபி அண்ட் டீட்டெயில் ஃபோட்டோகிராஃபி பேன் பண்ணியிருக்காங்க ஈஸ்டர்ன் ரயில்வே சைடில். பட் ஸ்டில் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இந்தியானா நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுங்கள். யாராவது ரயில் பிளாகர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா ரொம்பவே டீட்டெயில் வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி தேவைப்படாது. தேவையில்லாமல் எடுக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் ட்ரெயின் உள்ளே போகிறீங்க. ட்ரெயின் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ ஃபுட் வந்து ஓவர் ப்ரைஸில் விற்கிறாங்க. ஸோ அதை பற்றி இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுங்க. உங்கள் வாங்குகிற ஃபுட்டில் வந்து சரியில்லை, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அடல்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். க்ளீன்லினஸ் இல்லை, வாஷ்ரூம் க்ளீன் பண்ணல, ஸோ அந்த மாதிரி டைமுக்கு க்ளீன் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து நீங்கள் அதை வந்து 139 ரயில் மதத்தில் அப்ளை பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கலாங்க. ஓகேவா? மற்றபடி செக்யூரிட்டி கன்சர்னுக்காக ரொம்பவே டீட்டெயில்டு வீடியோஸு கப்ளிங் இதெல்லாம் வந்து எடுக்க வேணான்றது தான் என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸில் பார்க்கலாம், கமெண்ட்ஸில் பேசலாம். ஸோ இன்ட்ராக்டிவாக வச்சுக்கோங்க இந்த ஒரு ட்ரெயின் டாக் வித் தமிழ் அப்படில்ல அந்த ஒரு சீரீஸில். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சும்மா எங்கேயாவது vlog பண்ணி பேசுறதோட ஒரு இடத்துல உட்காந்து பேசுறது தான் ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் பற்றி நம்ம வந்து அடிக்கடி பேசலாம். நெக்ஸ்ட் எபிசோடு 4ல் நம்ம வந்து செக்ஷன் கண்ட்ரோலர் அவங்களோட ஒர்க் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோட இந்த ஒரு டேவை முடிச்சுக்கிறேன். இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கே நான் இதை அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி சாட்டர்டே எல்லாம் வீட்டில் இருப்பீங்க, பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷன் கண்ட்ரோலை பற்றி பேசலாம். அண்ட் அதுக்கடுத்து என்னெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். ஓகேவா? பாய்.